ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நான் தான் உங்கள் அஜய். இன்றைக்கி நம்ம மைல் டெஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். 21,546 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு 506 லிட்ரு நிறைய பேர் ஊற்றிட்டு போகிற இடம் 2 லிட்டர் மட்டும் வாங்கிட்டோம். அதான் பெட்ரோல் ஊற்றும். 6 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. இன்னும் 6 லிட்டர் மட்டும் போயிட்டு வாங்கணும். அதுலேயும் பாதி கீழே ஊற்று. ₹21,546 சாரியாச்சு. ரைட். மேக்ஸிமம் 60-65 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓட்டினா போதும். 50-55ன்னு தேவையில்லை. 65க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணால் போதும். அதுவும் விரட்டாமல் நீட்டாக தான். இப்போ பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரியே இப்போ வீட்டுக்கு போகிறது 40 கிலோமீட்டர் தான். எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் ஓட்டி தான் உங்களுக்கு காட்டணும். நான் நேற்று நிறைய பேர் மெசேஜில் கேட்டிருந்தாங்க மைலேஜ் டெஸ்ட்டு போடுங்கன்னு. அதை பார்த்துட்டேன், சரி போகலாம். அதுவும் இப்போ இந்த வண்டி எடுத்து இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. எல்லாமே புது வண்டியில் போட்டால் எல்லா வண்டியும் மைலேஜ் கொடுக்கும். இந்த வண்டியை நான் வேறட்டி அடித்து போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கொடுக்குற மைலேஜ் தான் காலம் ஃபுல்லாக கொடுக்க போகுது. ஸோ அதான் வெயிட் பண்ணணுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா மெசேஜை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட பார்த்தேன். நீ ஒர்க்குக்கு வந்தேன், ஒர்க்கு முடிச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே எடுக்கிறேன். நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இது 60 மெயின்டைன் பண்ணால் போதுங்க. இதே ரேஞ்சில் போய்ட்டு இருந்தால் உண்மையாக சொல்லப்போனால் இந்த வண்டி எப்படின்னா நீங்கள் ஓட்டுற பொறுத்து தான். இப்போ வண்டி நானே இதே வண்டி நிறையா இதில் பார்த்துருக்கேன். மைலேஜ் டெஸ்ட்டு 45, 48 அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா இந்த வண்டி 57, 58 மைலேஜ் வரும் சொல்லப்போனால். அதான் இப்போ உங்களுக்கு நான் டெஸ்ட்டே காட்ட போகிறேன். அப்புறம் என்ன பாருங்கள். 60 அந்த ரேஞ்சிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும், வண்டி விரட்டாமல். அந்த வண்டி இப்போ விரட்டினீங்கன்னு வச்சுங்க, 100க்கு மேலே 40, 39 அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக விரட்டி பார்த்துட்டேன் அடித்து. அதுக்கு மேலே வண்டி போகாது. 38, 39 வண்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். அடைச்சி நம்ம நிப்பாட்டி 2 குலுக்கி அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போவோம். அவ்வளோதான். 40 தான். நீங்கள் 100 அந்த ரேஞ்சு 100, 130 அந்த ரேஞ்சு விரட்டினீங்கன்னா அந்த வண்டி 40 தாண்டாது மைலேஜ். இதான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க. நானே 70 போகிறேன். இதே ரேஞ்சு மெயின்டைன் பண்ணுறேன். 60 மெயின்டைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான் மைலேஜ் எவ்வளோ தருது. இப்போ 50 ரூபா பெட்ரோல் தான் அடிச்சிருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 50 ரூபாய்க்கு நான் வாங்கணும் போய் பெட்ரோல் பங்க்கில். இங்கேயே பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு. கரெக்டாக 50ண்ணா. ஆல்ரெடி 50 ரூபாய்க்கு அடிச்சிட்டேன். 1 லிட்டர் கணக்கு ஓட்டணும். லிட்டர் அடித்தாச்சு. கணக்குக்கு இப்போ 1 லிட்டர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஒரு பெட்ரோல் லைட்டாக கீழே ஊற்றிருச்சு. அது இல்லாமல் இந்த வண்டி மைலேஜ் உங்களுக்கு காட்டுறேன். கணக்குக்கு 100 ரூபாய்க்கு அடிச்சிட்டேன் பெட்ரோலு. வண்டி மைலேஜை மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு போகல, வேறு பக்கத்து போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரப்போகிறாரு, அவரை கூப்பிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன். அப்படியே இது எடுத்துடலாம். பாருங்க, 60லேயே தான் ஓட்டிகிட்ருக்கேன். 60, 65 தான். மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு, மைலேஜ் டெஸ்ட்டு போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டாப்புல. சரி அதான் போட்டுடலாமேன்னு. அது ரன்னிங் டைமு கரெக்டாக இருக்குது. அதனால் சரி போட்டுடலான்னு எடுத்துட்டேன். எல்லா வண்டியுமே சொல்லப்போனால் விரட்டுனா எல்லாம் மைலேஜ் வராமல் தான் போகும். இதுவும் அதே மாதிரி தான். 60, 65 இதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி தருமானு தெரியாது. ஆனால் கன்ஃபார்மாக 55 மைலேஜ் வரும் இந்த வண்டி. ஏன்னா நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நம்ம லாங்லேயே நம்ம இந்த 60 மெயின்டைன் பண்ணால் மைலேஜ் கொஞ்சம் எச்சா வரும். சிட்டிக்குள்ளே நம்ம ஓட்டிக்கிட்டு இதே அந்த 60க்குள்ளே மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கியர் ஷிஃப்ட் மாற்றி போகிறனால அதில் இதாகும், ட்ராப் ஆகும் பெட்ரோல். ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கறனால அது கொஞ்சம் மைலேஜ் எச்சா வரும்.
ஆவரேஜ்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த மைலேஜ் 55-60 கிலோ ஓட்டினீங்கன்னா. இதே நான் விரட்டுவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 40-38 தான் அதிகபட்சம், 39 அவ்வளோதான். வண்டிக்கு பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருந்தேன், அதனால் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறலாம், அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுக்கலான்னு பார்த்து நேற்று நைட்டு தான் வாங்கி வச்சேன். கரெக்டாக இன்றைக்கி வேலைக்கு வந்தேன், ட்ரை ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பியும் வீடியோ எடுக்கும் போது ஸ்டார்ட் ஆகலை, அப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஃபுல்லாக ட்ரை பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் நம்ம மைலேஜ் டெஸ்ட்னு கிடையாதுங்க இது. நான் இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறது, அப்படியே வேலையே போகிற வேலையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் அப்படியே போய் வீடியோ எடுத்துகிட்டு போவேன். மைலேஜ் டெஸ்ட்னால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வரதுன்னு மட்டும் இல்லை, அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போவேன். எங்கே நிற்கிதோ அங்கே பார்த்துக்க வேண்டியதான் எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குதுன்னு. ஆனால் இதுக்கு நம்ம டைம் எடுத்து பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. அது இப்போ வீட்டுக்கு போகிறது ஒரு 40 கிலோமீட்ரு ப்ளஸ் ஒரு 20 கிலோமீட்டர் போனால் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு. பார்ப்போம். 1 லிட்டர் அடித்தாச்சு. போகிறது இப்போ நான் ஒரு மண்மங்கலம் போகிறோம். அதில் இந்த R15 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன விரட்டினாலும் சரி, பொறுமையாக போனாலும் சரி, அது மைலேஜ் இவ்வளோ தான் கரெக்டாக வந்துடுது. ஏன்னா அந்த விவியை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ விரட்டினாலும் அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் அந்த மாதிரி பெட்ரோல் கொடுத்துக்குது. நம்ம வண்டியில் அந்த சிஸ்டம் கிடையாது. பொறுமையாக போனால் ஒரு மைலேஜ், வேகமாக போனால் ஒரு மைலேஜ். ஐயோ பார்க்குறாங்களே. நன்னியூர்புதூர் 1.5 வருஷம் கழிச்சுன்னா அந்த வண்டி எப்படி அடிச்சிருப்போம். ஏன்னா சென்னை டு லாங்கெலாம் எவ்வளோ அடிச்சிருப்போம், இப்போ உள்ளே விரட்டி இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் இப்போ மைலேஜ் டெஸ்ட்டு. அவ்வளோதான் வந்துட்டோம். உங்களுக்கு நான் கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. பப்பி வாங்கியாச்சு, கிளம்புவோம். ஒரு ஓப்பன் இருக்குது, கொஞ்சம் முடிச்சு போட்டு வச்சுட்டா உள்ளே கேப் இருக்குது, ஒன்றும் ஆகாது. சப்போஸ் கீழே விழுற மாதிரி இருந்தாலும் இந்த கேப் இருக்குது, இதில் ஒன்றும் ஆக மாட்டான். இப்போ பாருங்கள், தண்ணி இல்லை, அடைச்சிட்டாங்க. ஒரு 4 நாள் அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி நிற்கிது. பரமத்திவேல் ஒரு 16 கிலோமீட்ரு. இங்கிட்டு நாமக்கல், இங்கிட்டு காட்டுப்புத்தூர். சவுண்டு கேட்டுக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் போனதே கிடையாது. இத்தனை வருஷமாக 21 வருஷமாக அந்த ஊரில் இருக்கேன், போனது கிடையாது. காட்டுப்புத்தூர் கலவி வந்தாச்சு. அது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடும். இதாங்க நம்ம ஊர் கோவில், பகவதி அம்மன் கோவில். ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாஸ்ட் வீடு நம்மளுக்கு தான். இது வந்துட்டோம் வீட்டுக்கு. எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கேன்னா 21,588 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இருக்கிற பெட்ரோலை வச்சு இதையும் தீர்த்துப்பட்டு எவ்வளோ ஓடி இருக்குது? 21,588. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க, நாம தான் போட்டிருக்கேன்.
வேலையை முடித்து வீட்டுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்டு படுத்துட்டு திருப்பி மைலேஜ் டெஸ்ட்டுக்காண்டி வண்டி எடுத்துகிட்டு நான் போகிறேன். எப்படிப்பட்ட ஆளாக இருப்பேன் நான். எனக்கு கூச்சமாக இருக்குடா போகிறதுக்கு. ரொம்ப நாளாக வீடியோ எடுக்காதனால ஒரு கூச்சம். பார்த்துக்கலாம் போ, சிரிப்பு வந்தால் இருட்டோம். அண்ணா ஒரு 50ண்ணா, 50 மட்டும்ண்ணா. 50 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. நம்ம டேரெக்டாக மாயனூர் போவோம். ஐயோ சொல்கிறேன் முடியறா. ஐயோ விரட்டக்கூடாதுன்னு பார்த்தா விரட்டுறேங்க. அவர் இதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் வீடியோ எடுக்க அந்த கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கும்போது கூட அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து பெட்ரோல் பங்கிலே பார்த்துருப்பீங்க. எனக்கு ஆனால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. சரி எடுப்போம், இதில் என்னடா இருக்குதுன்னு சரி நான் எடுத்துட்டேன். வண்டி இப்போ பெட்ரோல் இல்லைன்னா நிற்கிற மாதிரி ஒரு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபீல் ஆணுச்சு. வந்துட்டோம். அப்படியே எங்கள் அப்பா தண்ணி போகுது. ரொம்ப கம்மி தான் போகுது. ஃபஸ்ட்டு திறந்தாப்பெல்லாம் சரியான தண்ணி போணுச்சு. போயிட்டு அந்த பூங்கா வரைக்கும் போயிட்டு அப்படியே யூட்டன் போட்டு ரிட்டன் அப்படியே நம்ம பிரிட்ஜில் வந்து சும்மா பார்ப்போம். பார்த்துட்டு ரிட்டன் போவோம். நம்ம பூங்காவுக்கு வந்துட்டோம். பூங்காவுக்கு உள்ளே போனோம்னா இதோ நாங்கள் உள்ளே போகல, சும்மா வந்தாச்சு. வண்டி நிப்பாட்டுறதுக்காண்டி நான் எங்கெங்கே போகிறதா இருக்குது. இதில் தாங்க போகணும். இதில் வண்டியில் போக முடியாது. அவ்வளோதாங்க. இதாங்க மாயனூரில் இது இருந்தால் கோயில் சொன்னாங்களே, மறந்து போச்சா? செல்லாண்டியம்மன் கோயிலா? அப்படி தான் நினைக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க கோயில். இதெல்லாம் வந்திருக்கேன் நான். அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரி எவனும் மைலேஜ் டெஸ்ட்டு போட்டிருக்க மாட்டான் வண்டிக்கு. வரும் கழுகு எப்படி பறக்குது அப்படியே எங்கள் அப்பா. ஐயா கரெக்டாக எனக்கு மேலே போகுது. மீன் வளர்க்குறாங்களா? இந்த ஊரில் நான் வந்ததே இல்லை, இன்றைக்கி தான் வாரேன். ஏதோ தொட்டி மாதிரி கட்டி தண்ணி தண்ணியாக வச்சுருக்காங்க. ஏதாச்சும் மீன் வளர்க்குறாங்களா? சுடுகாடு வரிசையாக இருக்குது. போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஆஃப் ரோடாக இருக்கிறனால நம்ம குறிப்பிட்ட அந்த 60 கிலோமீட்டர் வேகத்தை நம்ம இது பண்ண முடியல, பொறுமையாக போய்ட்டுருக்கோம். அதனால் இது செட் ஆகாது. நம்ம கம்மன் திருப்பிடலாம். இதுக்கு மேலே எதுவும் ரொம்ப வண்டி லைட்டாக அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதான், என் பையன் ஒரு மாதிரி ஆகிட்டான். அவ்வளோதான் நிற்க போகிறான்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் எடுக்கிறாங்களா? அதான் நிற்க போகுது. அதான் வேகத்தில் இது இருக்காது, சரின்னு போயிடலாம். அதான் வண்டி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே நிற்கிதுன்னு தெரில. நிற்கிது இப்போ தான் லைட்டாக வண்டி உருமுத ஆரம்பிக்குது. ஆஃப் ஆயிடுச்சுங்க. திருப்பி ஆன் ஆயிடுச்சு. போட்டுவோம். அது லைட்டாக ஆஃப் ஆகும், திருப்பி ஓடும்.
அவ்வளோதாங்க, சோழி முடிஞ்சு வண்டி சோழி. இருங்க, ஆஃப் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, வண்டி மைலேஜ் டெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ ஓடி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 21,607 ஓடி இருக்குது. அவ்வளோதான், வண்டி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எவ்வளோ கால்குலேஷன் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சொல்லியிருந்தேன் 21,546ன்னு. இப்போ வந்து 21,607 ஓடி இருக்குது. ஸோ ஒன்றுமே சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி 61 கிலோமீட்டர் மைலேஜ் வந்துருக்குதுங்க. அதிசயம், எனக்கே ரொம்ப நாளாக இதாக இருக்குது. ஆனால் இது எல்லா வாட்டியும் நான் கிடைக்குமான்னு தெரியாது. நான் இப்படி ஓட்டுனால கொஞ்சம் ஆஃப் ரோடு எல்லாம் ஓட்டுனால 61 வந்துருக்குது. ஆனால் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 55 to 56 எல்லா வாட்டியும் நம்பலாங்க. 61 மைலேஜ் வந்துருக்கு. என்னால் நம்ப முடியல. இது கிட்டத்தட்ட எனக்கு எப்போ வந்துச்சு இந்த மைலேஜ், இப்போ ரிட்டன் வந்துருக்குது. சூப்பருங்க. ஆனால் அது உண்மையான்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் ப்ராமிஸாக அது உண்மை தான். ஓகே, அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சாச்சு. நீங்கள் கேட்ட மைலேஜ் டெஸ்ட்டு எடுத்துட்டேன். பட்டு இது கொஞ்சம் வித்தியாசமான மைலேஜ் டெஸ்ட்டு, பார்த்துக்குங்க. வீட்டுக்கு போய் வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்துட்டு நிப்பாட்டி லோக்கலில் சுற்றிக்கிட்டு அங்கேயும் சுற்றிக்கிட்டு எடுத்தாச்சு. ஆனால் இந்த மைலேஜுங்கிறது இந்த N160 எல்லா வண்டிக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம ஹைவேஸில் ஓட்டியிருக்கோம், ஊருக்குள்ளே ஓட்டியிருக்கோம், வேகத்தடையில் குண்டுங்குழி ஆஃப் ரோடு எல்லாத்துலேயுமே ஓட்டிட்டோம். இதான கரெக்டான மைலேஜ். இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த வீட்டில் ஊற்றிட்டு கிளம்புறேன்.